ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் தலைவிதி இப்படி இருக்கே, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீ கேட்டுக்கிட்டே இருந்ததால தான் உன் தலைவிதியை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி சோதனைகளை எல்லாம் போக்கி உன்னை வெற்றியின் படிக்க அழைத்து செல்ல வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு தடையும் தடங்கல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் முடிஞ்சு போய் உன்னை வலிமையான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக தான் மிக மிக அவசரமாக இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கஷ்டம் கவலைன்னு இருந்த உன் தலைவிதி இப்போது இன்பம் சந்தோஷம்னு மாறத்தான் போகுது என் செல்லமே. நீ மட்டும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட்டுறாத. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். நம்பிக்கைங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சியில் வரக்கூடிய தீப்பொறி போலதான். இருட்டில் கூட அந்த தீப்பொறி உனக்கு ஒளியை தரும் அல்லவா? நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எப்போதும் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கிறதுக்கு உனக்கு நம்பிக்கை வேண்டும். நீ எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் முயற்சி செஞ்சு ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். நீ வெற்றி அடையும் வரை கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன்னை சும்மா விட்டு வைக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ தனியாக இல்லை என்பதுதான். இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதும் உன் மீது அருள்மலையாக பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. உன் துன்பங்கள் அனைத்தையும் கரைத்து உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் கனவுகளை நனவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை இனி ஒளிரட்டும், உன் உள்ளம் வலிமை அடையட்டும். உன் வாழ்க்கை பயணத்தை நானே ஆசீர்வதிச்சு இனி எப்போதும் நீ அமைதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த பிறகு இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் மனசுல எத்தனை புயல்கள் வீசினாலும் என் கரங்கள் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அடைக்கலமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. அலை மோதும் கடலில் கப்பல் தவிக்கும் போது நம்பிக்கைதான் கயிறு போல இருந்து அதை காப்பாற்றும். அதே போல உனக்கான கயிறாக உனக்கான நம்பிக்கையாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போறேன். சந்தோஷங்கிறது உனக்கு வெளியில இல்லை, உன் மனசுக்குள்ள இருந்து நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். உனக்காக எல்லாற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்குன்றதை மட்டும் நீ மறந்துட வேணாம். இப்போது உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் உனக்கு வலிமையை கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கேன். மரத்தின் வேர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக கீழே இறங்கி போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரம் புயலையும் வெள்ளத்தையும் சமாளிக்க முடியும். அதே போல உன்னுடைய ஆன்மா சோதனைகளில் ஆழமாக மூழ்கும் போது அழிக்க முடியாத வலிமையோட நீ மறுபடியும் எந்திரிச்சு நிற்க முடியும். உன் கண்களில் வரும் கண்ணீர் என்பது உன் பலவீனத்துக்கான அறிகுறி அல்ல, அது உன் இதயம் தூய்மையாக இருப்பதற்கான அறிகுறி. ஏன்னா ஒரு மனிதன் சாதாரணமாக அவ்வளவு சுலபமாக கண்ணீர் விட மாட்டாங்க. மனசு காயப்பட்டா மனசு கஷ்டப்பட்டா மட்டும்தான் கண்ணீர் வரும். அப்படி உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உன் உள்ளம் சுத்தமா இருக்கிறதால தானே நீ இப்படி நொறுங்கி போய் கண்ணீர் விடுகிறாய் என்பது எனக்கு புரியுது. அதனாலதான் என்னுடைய அருளாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலையும் உன் கண்ணீரையே அழகான கம்பளமாக மாற்றி உன் வாழ்க்கையில அழகான வெற்றி மலர்களை மலரச் செய்ய போறேன். வறுமையோ பிரச்சனையோ எது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த வராகி அம்மாவின் அருளால உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை உண்மைகளை ரசிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் நீ எதற்காகவும் ஏன் வருந்துகிறாய்? உன் நல்ல மனசுக்கும் உண்மையான நேர்மையான உன் குணத்துக்கும் இனிமேலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையும் உழைப்பும் அன்பும் கருணையும் கொண்ட உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது.
எப்போது உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும் பயம் வந்தாலும் கூட உடனே என் பேரை சொன்னீனா உன் இதயம் முழுவதும் தைரியம் ஒளியாக நிரம்பி வழியும். கண்டிப்பா நிச்சயமா நீ வாழ்க்கையில முன்னேறுவாய் என் செல்லமே. உன் வாழ்வில் இப்போது பிரச்சனைகளாக இருக்கும் இருளையெல்லாம் உடைத்து உனக்கு வெற்றியின் ஒளியை தருவதற்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். இனிமே எந்த பிரச்சனையும் எதுவும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. உன்னுடைய சிரமங்கள் மூலமாக நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப் போகிறாய். நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உன் உள்ளத்தை உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா, உன் மனசை நீ தெம்பா தைரியமாக வச்சுக்கிட்டினா வெளியிலிருந்து வர எந்த பிரச்சனையும் உன்னை தாக்க முடியாது என்பதே அது. உன் வாழ்க்கையில் நீ அன்பை விதையாக போட்டு வச்சினா அந்த அன்பு இருக்கிற இடத்துல துன்பம் வளராது என் செல்லமே. கருணை விதையாக இருக்கும் இடத்துல சண்டை முளைக்காது. உதவி செய்யும் மனிதர்கள் இருக்கும் இடத்துல வறுமை வராது என் செல்லமே. நீ எப்போதும் அன்புள்ள பிள்ளையாக, கருணை உள்ள பிள்ளையாக, உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் துன்பமும் பிரச்சனையும் வறுமையும் கஷ்டமும் சண்டை சச்சரவுகளும் வரவே வராது. உன்னுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருசாக நினச்சிக்கோ. உன்னுடைய பெரிய கனவுகளை உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி கொடுத்து உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். ஒரு சிறு விதை கூட ஒரு பெரிய மரமாக மாற முடியும். உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல மாபெரும் வெற்றிகளை இந்த வராகி அம்மா தரதான் போகிறேன். எத்தனை சிரமங்கள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன்றதை மட்டும் மறந்துடாத. உன்னை யாரும் அவ்வளவு சுலபமாக வீழ்த்த விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் அருளே உன்னை காக்கும் கேடயமாக இருக்கும். உன் இதயத்தை ஒளியால் நிரப்பி உன் சிந்தனைகளுக்கு ஏற்ற வலிமையான வளமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் வெற்றியால் நிரம்பும்படி செய்ய போறேன். என்னை நம்பி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இனி எந்த விதத்திலும் கஷ்டப்படும்படி விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். இப்போதே உனக்கு இருக்கும் தடையையும் தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கு புது அறிவையும் புது சக்தியையும் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட துயரங்களெல்லாம் சரியாகி இப்போது நீ ஆசீர்வாதத்தை அழகாக உணரப் போகிறாய். எந்த விதத்திலும் வறுமை உன்னை வாட்டி வதைக்க விட்டுட மாட்டேன். உன் உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நிறைவானதாக அழகானதாக நான் ஆக்கி கொடுக்க போறேன். எந்த நோயும் உன்னை எதுவும் செய்ய விடமாட்டேன் என் செல்லமே. உன் உடம்பு பலவீனமாக இருந்தாலும் உன் மனசு வலிமையாக இருந்ததுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நீ எது வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே. துணிவு உன் வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றும். நீ கீழே விழுந்தாலும் எழுந்து மீண்டும் முயற்சி செய். உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது தொடக்கத்தின் அறிகுறிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசில் அமைதியை நீ வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பும். உன் மனசில் அன்பு இருந்துச்சுன்னா வெறுப்பும் கோபமும் துக்கமும் உன் பக்கத்தில் கூட வர முடியாது. உள்ளத்தில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை தோல்வியும் துரத்தும்படி விட்டுட மாட்டேன். நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சினா அதுவே உனக்கு பல மடங்காக திரும்ப வந்து சேரும். நீ விதைச்ச அன்பும் நீ செய்த உதவியும் கூட நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையும் துணிவையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் என் செல்லமே. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? இனி எப்போதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்க போறேன். உனக்கு துணையாக இருந்து வெற்றிகளை தரப்போறேன்.